மாப்பிள இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாப்பிள. அங்கிள் 5000. அழகு குட்டி சொல்லி கொடுத்தே கூட்டு வந்திருப்ப போல இருக்கு. இந்த அது இந்த நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுற மாப்பிள, என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போ, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடுறேன். சரிடா. இப்போதைக்கு இதை வச்சுக்க மாப்பிள. இதுவே கடைக்கு போகிறப்ப கமிஷன் அடிச்சது தான். உள்ள வை. எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை மன்னிக்கிற மனசு இருக்குது. ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டு வந்து தப்புடா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. உன் முன்னாடிக்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் சரி வராது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கை கட்டி நிற்கிறது இல்லை. அதே மாதிரி மனைவியும் ஒரு உயர் அதிகாரியும் நினச்சிக்கடா. இந்தா நான்லாம் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். மாப்பிள மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான்டா முக்கியம். சரி, உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு ரோடு கடை சுற்றிட்டு இருக்க. உன்னோட ஈகோவுக்கு அந்த பச்சை பிள்ளைய பலியாக்கிறாத. போடா டேய் வாடா அதிவா. டேய் மாப்பிள மாப்பிள நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன். படுத்துக்கிறியா? தூக்கம் வரலப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் தூரம் தான்டா. டேய் என்னைக்காவது அம்மா கிட்ட கொண்டு போய் விடுன்னு சொன்னா அந்த அவமானத்துல செத்து போயிடுவடா. ஒரு டேம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. இங்க கடவுளோட காசுக்கு தான்டா மதிப்பு அதிகம். பா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குப்பா. வாமிட் வர மாதிரி இருக்குப்பா. இறங்கிடலாமா? எந்திரி. வேற பண்ணி தரேன்டா அப்பா. சார் ஓப்பன் டிக்கெட்டா மாறி ஏறிட்டீங்களா? அடுத்த ஸ்டேஷன் வரும், அங்கே இறங்கிக்கிங்க. ம் தம்பி டிக்கெட். மேடம் டிக்கெட் எடுங்க. சார் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் சார். அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல, திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ பேசாத. முதல்ல 2 பேரும் ஃபைன் கட்டு. சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார். நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார். நீங்க வாங்க சார், வெளியே வாங்க சார். முதல்ல சார் வெளியே வாங்க சார். சத்தம் போடாதீங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க சார். என்ன வயலன்ஸா பிஹேவ் பண்ற? எவ்வளோ சார் ஃபைன்? மொத்த காசு அடியா சார். சார் சார் என்ன சார் இது? சார் சார் மொத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டா நீ நல்லவனா இருந்தா நானே பாப்பாவுக்கு நான் ஃபைன் கட்டிடுறேன் சார். ஃபைன் கட்டணும்னா கட்டணும். அதான் சார் இருக்கு. என்ன விளையாடுற நீ? ஒரு டிக்கெட் வாங்குனா சார் என்னோட சார் ப்ளீஸ் சார். சார் வேற பணம் இல்ல சார். ஃபைன் மட்டும் எடுத்து சார். வீட்டை மேல கேக்குறீங்க. நான் உளுபடி ஆளுங்க. ஏன் பண்ணங்க சார்? பணத்தை கொடுங்க சார். அவ்வளவுதான் சார் இருக்கு. கால்ல போலீஸ். சார் என்னையா சார் அவர் என் பணத்தை புடிங்கிட்டாரு சார். என் பணத்தை தான் சார் திருப்பி வாங்கினேன். அவராக தான் சார் தடுமாறி விழுந்தார். நான் தள்ளி எல்லாம் விடல சார். யோ ராத்திரிலேருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குத்து சொன்னாரோ? சார் ஐயா வந்து விசாரிப்பாரு, அவர்கிட்ட சொல்லிக்க. சார் பாப்பா பாவம் சார், தூங்கல சார். தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன். இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் சார். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார். என்னம்மா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? பிடிச்ச இடத்துல ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். இருங்க நான் போய் பேசிட்டு வரேன். நான் குமார், இதுகளை பார்க்கும் போதே தெரியும் நீ வருவேன்னு. என்ன ஏட்டியா இதே வேலையாக போச்சு. மாதத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன்னு சொன்னீங்க. இப்படி வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா பேர் போட சொல்லிட்டாரு. குமார் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அதெல்லாம் வழக்கம் போல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நிமிஷம். ஐயா தான் லைனில் இருக்கார். ஐயா டேபிள் சரிங்க. செல்வி நீ கூட்டிகிட்டு போ. எனக்கா மவுண்ட் ரோட்லையா? ஆமாம் செல்வி, உட்காருங்க போகலாம். டெய்லி 3000 ரூபா கொண்டு போகலன்னா
இருங்கக்கா நான் போறேன். முன்னாடி போய் ஃப்ளைட்டா பிடிக்க போற? இவர் எப்படி? ஏட்டையா குழந்தை கூட உட்காந்துருக்காரு, என்ன கேஸ் அது? அதுவா டிடிஆரோட தகராறு. என்னப்பா இது, பச்சை குழந்தைய வச்சுட்டு இருக்காரு, பார்த்தா பாவமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிங்களா? வேண்டாம் குமார், இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாம விளையாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பா இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா? இங்கே ஏன் பண்ணாம வந்தோம்? அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா. நம்ம வந்து ஒரு சின்னம்மா அது இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ப்ளீஸ் பா, நீ சொல்லாத. நாமே இங்க வந்திருக்கோம்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். இட்ஸ் a பார்ட் ஆஃப் த கேம். கடவுள் தான் நம்ம இங்க வர வச்சிருக்காரு. தெரியல? அங்க பார். டன்டடை. ஏய் ஒழுக்கமா உட்கார்ப்பா. இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது. ஹலோ, போலாமா? மலரின் நறுமணம் போகுமிடம், குழலின் பாடல்கள் போகுமிடம், அணைந்த சுடர்கள் போகுமிடம், அதுதான் நாமும் போகுமிடம். மலரின் நறுமணம் போகுமிடம், குழலின் பாடல்கள் போகுமிடம், அணைந்த சுடர்கள் போகுமிடம், அதுதான் நாமும் போகுமிடம். போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம். மாதா கோயில் ஜெப ஒலி, பள்ளி வாசல் அழைப்பொலி, இந்து ஆலய மணி ஒலி, எல்லாம் ஒன்றாய் போகுமிடம். மாதா கோயில் ஜெப ஒலி, பள்ளி வாசல் அழைப்பொலி, இந்து ஆலய மணி ஒலி, எல்லாம் ஒன்றாய் போகுமிடம். போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம். அந்த இடம் நம் சொந்த இடம், அனைத்து பொருளும் வந்த இடம், அங்கே மதங்கள் ஏதும் இல்லை, அமைதிக்கென்றும் சேதம் இல்லை. அந்த இடம் நம் சொந்த இடம், அனைத்து பொருளும் வந்த இடம், அங்கே மதங்கள் ஏதும் இல்லை, அமைதிக்கென்றும் சேதம் இல்லை. மதுவும் வண்டும் வேறில்லை, கண்ணீர் புன்னகை வேறில்லை, அதுவும் இதுவும் வேறில்லை, அனைத்தும் ஒன்றே உண்மையிலே. போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், போகுமிடம் நாம் போகுமிடம், நாம் போகுமிடம், நாம் போகுமிடம். வாசல்வி அண்ணே, அண்ணன் யாரு? தங்க இடம் இல்லைன்னாங்க, அதான் ராவுத்தரை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? எந்த ஊரு? ராஜபாளையம் அட, பக்கத்தில். நம்ம ஏரியா தான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ராவுத்தர்ட்ட வீடு கேட்டு வரேன். கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் புல்லட் இடம் ராவுத்தருக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் பிரச்சனை, தங்குறதுக்கு இடம் இல்ல, அதான் நீங்க கொஞ்சம் உதவி போய் பண்ணுங்க. பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு அங்கேயே தேங்க்யூ சொல்லு. குடும்பத்தை பிரிஞ்சுட்டு வந்தவங்களாம் இங்கே இடம்ல போ. இல்ல ராவுத்தரை, நம்பிக்கையா சொல்லி கூட்டிட்டு அட வந்தேன். நீ வேற சும்மா கடுப்பேத்தாது. போ சொல்லுமா அவனை. அட, சார், இது வேற. நீங்க கேளுங்க சார். குனிங்க. ஆ? குனிங்கன்றல. தாத்தா குனிங்கன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டை நீங்க தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா? வீடா? நாங்க வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா?
சீக்கிரம் கொடுத்துருக்கலாம்ல. கேம் தானே. என்ன கேமா? நீ சொல்றது ஒன்றும் விளங்கலே கண்ணே. ஆமா, உங்க வீடு, எங்க அப்பாவுடைய வேலை, எங்க பணம் எல்லாம் கடவுள் தான் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்பா பாவம்ல. ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா? செல்வே, அவனை கூப்பிடுமா. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சார் நான் தான் சொன்னனே சார், அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது. நீங்க தான் நம்பல. வணக்கம். சலாம். எல்லாருக்கும் வாடகை 2000 ரூபாய், உனக்கு 1500. 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்துடணும், புரியுதா? சரிங்க. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜெஸ்ஸி. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன், ஃபண்ட்ஸ் இல்லாமல் போச்சு. கார்டு டியூ, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைமில் வந்துடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூத்தான ரேப்பும் இல்லை. ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு ஜேம்ஸ் கேட்குறான். அவன்கிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம். டேக் ஹோம் $75,000 திமிரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா? ஷியோர் மேம். தேங்க்ஸ். கார்ப்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது, நம்ம காசு ஜெயிக்க பார்க்குறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை எவ்வளோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 1 lakh தர முடியுமா? கம் ஆன். ஹே லுக் ஜெஸி, ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஜெஸி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். என்கிட்டயே கேஷ் இல்லையே, நான் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீ கார்டில் கேஷ் எடுத்து கொடுத்தேன்னா நான் கட்டிடுவேன். நான் பாலான்னு ஒருத்தர் வர சொல்கிறேன். அவர் இங்கேயே வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவார். ப்ளீஸ் ஜெசிகா. ஓகே. போன டிசம்பர்லயே நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிச்சு கொடுக்காது உங்க தப்பு. இப்போ வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க சார், கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்கிட்ட பேசாதீங்க. காசை வாங்கும்போது மட்டும் Thank you. வாங்குனீங்கல, தொழிலே அந்த நேர்மை இருக்கணும். Thank you. ஓகே பை. Yeah, bye. Thank you, Jessie. Thank you so much. It's okay. பொறுமையா இருந்தா பிரச்சனை வேணாம். எங்களுக்கும் எல்லா லெவல்லயும் ஆள் இருக்கு சார். பனி பெய்யுது. சிட் இன்சைட் அகரன். உள்ள போ. ஏய் Yeah, சாமி, let's go. உள்ள உட்கார். ஹலோ, அளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சொன்ன வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த 2 விரல்ல ஒன்று தொடு. எதுக்குமா? உன் வேலையை ஒளிச்சு வச்சிருக்க ஆள் இங்க இருக்காரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். தொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நீ போப்பா. வணக்கம் ஐயா. கல்யாணமா? எல்லாருக்கும் உள்ளது எல்லோருக்கும். யார் தம்பி? வேலை ஏதாவது கிடைக்குமா? எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார். வேலை எதுவும் இல்லை. உனக்கு எந்த ஊர்? சேத்தூர். சேத்தூரா? வா. மாப்பிள்ளை சொந்தத்துலையா? ஆமாங்க, தங்கச்சி பையன் தாங்க. அது என்ன பண்ண சார்? சாரி சார். எங்க அப்பா வேலையை கடவுள் உங்ககிட்ட கொடுக்கலையா? கடவுளா? ஆமா, கடவுளும் நாங்களும் ஒரு கேம் ஆடுறோம். கடவுள் எங்க அப்பா வேலையை யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. அது நீங்களா இல்லையா? ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது நானா இல்லையான்னு சொல்கிறேன். தம்பி போய் அங்கே வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். இப்படி கேட்கணும். பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுடா. பா, ஃபோன் வருதுப்பா. ஹை, அம்மா பேசுறாங்க. பேசுப்பா. ஹலோ அப்பா, நான் அகரம் பேசுறேன்ப்பா. ஏ அகரா. அப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ என்னடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. ஏ நீ எங்கே இருக்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. கல்யாணத்துக்கு நான் வர முடியுமான்னு தெரியல. இந்தாங்க. அது அப்பா இங்கே ஒரு சின்ன வாப்பா, உன்னை பார்க்கணும்ப்பா. அகரா. ஏய் அப்பா, அகரன் என்னப்பா சொன்னா? வெளியில் ஒருத்தர் குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு பாரு. அவரை வர சொல்லுங்க.